இந்த ப்ரோமோக்கு அணி போட்டு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்துட்டு தான் வெற்றிமாறன் மிரண்டு போனோம். நீங்கள் பழைய சிம்பு வச்சுக்கிட்டே நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. அந்த பழைய சிம்பெல்லாம் மூட்டை கட்டி பரன் மேலே போட்டுருங்க. இப்போ இருக்கிறது புது சிம்புங்க. ஒரு சிறந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கணும் காலத்தமிழ்நாடு பிரச்சனை இல்லை. பட் இந்த படம் சிறப்பாக வருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தேசிங் பிரசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் சிலம்பரசன் அரசன் படத்துல தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ப்ராசஸ்ல சார் இருக்கு அரசன்? இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குங்க சென்னையில். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கோவில்பேட்டில் முடிச்சாங்க. இடையில ஒரு சின்ன கேப் வந்தது. இவர் சிம்பு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அரசனை முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் அடுத்த படத்துக்கு போவேன் அப்படின்னு சிம்பு சொல்லிட்டு இருக்காரு. சிம்பு வந்ததுக்கு பிறகு அவர் படத்தை நான் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவேன்னு இயக்குனர் அஸ்வத் மரிமுத்து அவர் வெயிட் பண்ண அவர் பக்கம் ட்ராகன்ற மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்த டைரக்டரு நிறைய ஆஃபர் கூட சிம்பு படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன் அவர் அடமாக உட்காந்துருக்காரு. பட் டிசம்பர் மாதமே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம் அரசனுக்காக தள்ளி போகுது. அது பரவாயில்ல, எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பு அவர்கள் இந்த படம் ஆனால் கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணிட்டார் சிம்பு. இப்போ பழைய நீங்கள் சிம்புவை பார்க்கலாம், மன்மதன் அந்த ஒரு ஸ்டைலில் இதனுடைய கேரக்டரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வேற படம் ஒன்று டைவெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு அரசனை என்ன 3 கெட்டப்பில் வர்றாரு. உங்களுக்கு 3 கெட்டப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ் கெட்டப்பில் ஒன்று வர்றாரு. ரொம்ப ரொம்ப யூத்தான ஒரு சிம்பு. ஒரு 30 இயர்ஸ் கெட்டப்பில் ஒன்று வர்றாரு. 40 இயர்ஸ் கெட்டப் ஒன்று வர்றாரு. 2 ஜோடி வேறு. ஒன்று பிரியா மோகன் பண்ணுறாங்க, இன்னொன்று சமந்தா அவர்களை கிட்டத்தட்ட பேசி ஃபைனல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது இது ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேற்பட்ட பார்த்து ரொம்ப தெறிக்க விட்ட ப்ரோமோ நம்ம பார்க்க முடிஞ்சுது. காரணம் அருமையான ஒரு கதைக்களம் இது. எனக்கு இந்த படம் பெரிய பிரேக் அமையும். நான் தனுஷ் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் படங்கள் தான் பேசப்பட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை சிம்பு அவர்களுக்கு நியாயமான ஆசை தான். ஏன்னா வட சென்னை படமே சிம்பு பண்ண வேண்டிய படம், அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அப்போ அதனால் வட சென்னையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. ஆனால் இதை பொல்லாதன் படத்துக்கு முன்பே உருவாக்கின ஒரு விஷயம் வெற்றிமாறன் வேற ஒரு விஷயத்தை இப்போ சொல்லுறாரு ரீசெண்டாக. அப்போ இந்த கதைக்களம் பிரமாதம் இருக்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்போட சிம்பு இருக்காங்க. அந்த கேரக்டர் என்னமோ முன்னாடியே சீன் பேப்பரை வாங்கிடுறாராம். வாங்கிட்டு நாளைக்கு என்ன சீன் தேவை, என்ன நம்ம பண்ணணும், இதில் புதுசாக என்ன கொண்டு வரலான்னு சொல்லி அவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காருன்னா இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் நம்ம நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஆக்டர்ஸ்லேயே சிம்பு முன்னாடியே சீன் பேப்பர்லாம் கேட்குறதா ஒரு தகவல் ஒன்று வருது நமக்கு அதை. ஸோ அதனால என்ன இந்த படத்தில் எவ்வளோ அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத காட்டுது இது அதில். ஸோ அதனால் இப்போது செகண்ட் ஷெட்யூல் இங்கே போயிட்டுருக்கு. இதில் எல்லா பேருமே கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸுமே உள்ளுக்குள்ளே வர்றாங்க. சமுத்திரக்கனி வர்றார், அமீர் மீண்டும் இதில் இருக்கார், ஆண்ட்ரியா, கிஷோர் இருக்காங்க. ஸோ மணிகண்டன் சிம்புவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு கேரக்டர் ஃபுல்லாக த்ரூ அவுட்டில் வர்றாரு. ஸோ அதனால் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு இதில் அனிருத்து மியூசிக் பண்ணுறாங்க. வெற்றிமாறனுக்கு அனிருத்துக்கும் அந்த காம்பினேஷனை ஒர்க் அவுட் ஆகாது. அவருக்கு பூரா ஜிவி பிரகாஷ் இளையராஜா மட்டும்தான். ரொம்ப யோசித்தாரான், இன்னும் அணியே சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நமக்கு செட்டாக வரா அப்படின்னு. பட் சிம்பு ஒரேடியாக அணி சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அவங்க மற்ற 2 பேர் போட்டது ரொம்ப பிரமாதம். இந்த கதைக்களத்துக்கு இந்த இதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு ரொம்ப அருமையாக இருக்கும்னு சிம்பு அவர்கள் சொல்லி தானுட சொல்லும் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராலும் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ப்ரோமோக்கு அணி போட்டு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்துட்டு தான் வெற்றிமாறன் மிரண்டு போனார். அது ரொம்ப தப்பு கணக்கு. பட் மற்ற படங்கள் அவருக்கு தெரியும் பிரமாதம் பண்ணாரு, நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆவார் அப்படின்னு தான் வெற்றிமாறன் ஃபீல் பண்ணுது. பட் ப்ரோமோவை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டார். பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்படி நிறைய டெக்னீஷியனோட ஆர்டிஸ்டோட சிம்பு ட்ரிபிள் கெட்டப்போட அந்த படம் ஸோ விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு சென்னையில். ஓகே சார், இப்போ அஸ்வத் மாரிமுத்தோட படம் ஒரு டிராகன் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டு இன்னும் சிம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்போ தான் ஷூட் ஆரம்பிக்கும்? இல்லை, ஒரு நட்பை தான் இங்கே நான் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். சிம்பு மேலே வச்சுட்டு ஒரு நட்பை பார்க்க முடியுது. சிம்பு கூட சொன்னார், அஸ்வத் நீ வேறு படம்னா முடிச்சுட்டு நான் அரசன் கூட முடிச்சுட்டு வரையும்போது வேறு படத்துக்கு போனால் நான் அப்படியே கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் வந்துடும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த கதை உனக்காக உருவாக்கப்பட்ட கதை, இந்த கேரக்டரில் உன்னால தான் பண்ண முடியும் சிம்பு இது. ஸோ அப்படின்னு சொல்லி அவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு கதை அது. அதனால் இது நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ அரசனை முடிச்சுட்டு நீ வந்துட்டேன்னா நான் ஆரம்பிச்சுட்டு ஒரே ஷெட்யூலில் பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் இவர் ஏப்ரல் 30 வரைக்கும் தான் அரசன் டேட் கொடுத்துருக்காரு சிம்பு, முடிச்சிருங்க படத்தை அப்படின்ட்டு. மே ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 4-5 நாள் கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வீக் அஸ்வத் மாரிமுத்தோட அந்த காம்பினேஷனில் போகிறாங்க. அதில் இதில் எப்படி 3 கெட்டப் சொல்லணும், அதில் ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ணுறாரு.
ஓகே. சிவாஜி அவர்கள், ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், விஜய், அஜித் இவர்களுக்கு பிறகு வந்து சிம்பு வந்து ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ணக்கூடிய படமாக அது இருக்கும். ஏன்னா டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டார் அவர். ஆமா. மன்மதன் பண்ணிட்டாரு, வல்லவன் பண்ணிட்டாரு, ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதுலேயும் நீங்கள் 3 விதமான சிம்புவை பார்க்கலாம். ஓகே. இந்த அரசன் கெட்டப்புக்கும் நேர் ஆப்போசிட்டாக அந்த 3 கெட்டப் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இந்த விண்டேஜ் சிம்புன்னு சொல்லுவோம், ப்ளே பை சொல்லுவோம்ல, அந்த சிம்புவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த கதைக்களம் உருவாகி அதில் சிம்புக்காக வெயிட் பண்ணுறாரு அஸ்வத். பட் அது மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரே ஷெட்யூலாக பிளான் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி, மார்ச், ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. என்ன கரெக்டாக டேட் மட்டும் தெரியல. பட் இது மே மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சார் சிம்பு அவர்கள் ஷூட்டிங்கே ஒழுங்காக வர மாட்டாரு, படம் லேட் ஆகுங்கிற போது 2 படம் கமிட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது தோணுது ஆடுலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்ன சார் இருக்காரு? அவ்வளோதுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்காரா, இல்லை அவருக்கு ப்ராப்பராக ஷூட்டுக்கு போகிறாரா? ப்ராப்பர் ஏங்க நீங்கள் பழைய சிம்பு வச்சுக்கிட்டே நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. அந்த பழைய சிம்பெல்லாம் மூட்டை கட்டி பரன் மேலே போட்டுருங்க. இப்போ இருக்கிறது புது சிம்புங்க. ஓகே. பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. அரசன்ல அவள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற விஷயத்தை எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. முடிச்சுட்டு தான் நான் போவேன்னு சீன் பேப்பரை முதல்ல கேட்டு வாங்குறேன். அப்போது நீங்கள் இப்போ இருக்கிற சிம்புவே வேறங்க. பட் அவரை தேடி நிறைய விளம்பர படம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அவரை தவிர்த்தார். அதை நாம நடிச்சோம்னா அது மக்கள்கிட்ட பேசுறதுனா கரெக்டான முறையில் இருக்கணும், நியாயமாக இருக்கணும். ஏன்னா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஏன்னா நிறைய பேர் இந்த கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட விளம்பரத்தில் நடிச்சு நிறைய பேர் வந்து பல ஆக்டர்ஸ் பல லாங்குவேஜில் மாட்டினாங்க. சிம்புவுக்கு 40 கோடி ரூபா வரைக்கும் தரப்பட்டதாக பேசப்பட்ட தகவல் ஒன்று வருது. ஒரு கேம்பிளிங் இதில் ஒன்று பண்ண சொல்லிட்டு முடியாதுன்ட்டு. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, மக்களை நான் பண்ணுற அந்த ஆட் ஃபிலிம் மூலமாக ஒரு சின்ன மெசேஜும் நியாயமாக நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால தான் காசா கிராண்ட் வந்து கூப்பிட்டாங்க ஒரு விளம்பரத்துக்கு பண்ணணும்னு சொல்லி. டோட்டலில் என்ன விஷயம்னு கேட்டார். நீங்கள் சும்மா பணம் கொடுக்குறத ஆக்ட் பண்ணிட்டு போகிற சிம்பு இல்லை. என்ன இது, நான் என்ன பண்ணணும், என்ன டைலாக் பேசணும், என்ன கண்டென்ட்டு, நீ என்ன பிஸ்னஸ், என்ன மோட்டிவேஷன், மக்களுக்குனால என்ன இருக்கும், எல்லாத்தையும் கேட்டு தான் காசா கிராண்டில் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அது. காசா கிராண்டிலுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்தே முக்கியமான நபர் பேசும்போது சொல்கிறாங்கன்றத சிம்பு நடித்ததுனால இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் நம்பர் 1 வரலாற்று சாதனை படைச்சிருக்குன்றார். சிம்பு நடித்ததுனால. சிம்பு பேசின டைலாக்கு அதனுடைய இந்த நம்பகத்தன்மை அதிகமாக இருந்ததுனால 10 நாளில் 950 வீடு சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவரை இது ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. அவருடைய வீடியோவே இருக்கு, நீ கேட்டீங்கன்னா தெரியும். ஸோ இது சரியான முறையில் ரீச் ஆகிருக்கு. புரியுது. அதை பார்த்துட்டு தான் மேக்ஸ் கோல்டு நிறுவனம் வந்து சிம்புவை கூப்பிட்றாங்க, எங்களுக்கு ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணி கொடுங்க. அதையும் இப்போ கேட்குறாரு. என்ன நிறுவனம் இது, ரைட், ஓகே, என்ன கண்டென்ட், மக்கள்கிட்ட என்ன சொல்லணும், பேசணும், எல்லாம் அனலைஸ் பண்ணுறாரு. ஓகே, இது சிறப்பாக இருக்குது, பண்ணுவோம்னு நினச்சி தான் மேக்ஸ் கோல்டுக்கு பண்ணுறாரு. ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணாங்க. சம்பளம் 12 கோடி ரூபா கொடுக்கப்பட்டுச்சு சிம்புக்கு. 12 கோடியா சார்? காலையில் ஒரு கரெக்டாக 9-8 மணிக்கு வந்தார், நைட்டு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டார். ஒரு நாள் தான் ஆக்ட் பண்ணது, 12 கோடி ரூபா. அப்போ அதனால தான் நடிகர்கள்லாம் நிறைய விளம்பரத்தில் நடிக்கிறாங்களோ சார்? ஏன்னா ஒரு படத்துக்கு வாங்க வேண்டிய சம்பளத்தை ஒரு நிறைய வரும் உங்களுக்கு. விளம்பரங்களை தான் வேற லெவலில் போய் நிற்கிறாங்க. படத்தில் சம்பாதிக்க விளம்பரத்தில் சம்பாதிக்க நிறைய பேர் இருக்க. இந்திய ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அமிதாப் பச்சன், ஷாருக் கான், ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட் வேற லெவலில் கொண்டு போய் ரீச் ஆகுறாங்க. பட் சரியான விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. ஓகே. பட் சரியான விளம்பரத்தில் நீங்கள் பண்ணி மக்கள் மத்தியில் பேர் வந்ததுன்னா அந்த பிஸ்னஸுக்கு பெரிய ஹோப், அடுத்த லெவலுக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இவர்களுக்கும் மிகப்பெரிய கிரெடிட் வரும். பணம்ங்கிறது 2வது விஷயம். சிம்பு கூட 12 கோடி ரூபாய் கேட்கலையா. அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. அவர்களாக கொடுக்கப்பட்ட பணம் அது. சார் நீங்கள் பண்ணது எங்களுக்கு ஒருத்து சார் எங்களுக்கு அப்படின்னு 12 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதனால் விளம்பர படம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிம்புவா இல்லை. அது விசாரிக்கிறாரு, சரியான முறையில் இருந்தால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறதுல பண்ணியிருக்காரு. அப்படி தான் மேக்ஸ் கோல்டு இப்போ விளம்பரம் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விளம்பரங்கள் அவர்கிட்ட பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் சிறந்தது எதுன்னு பார்த்துட்டு அவர் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்துருக்கு சார். சார் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா STR 15 எனக்கு தெரிஞ்சு இந்த அரசன் படம் அஸ்வத் மாதமுத்து படத்துக்குலாம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது அந்த படம் தான். அந்த படம் என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? இல்லை, அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டுங்க, பெரிய ப்ராசஸ். அது நீங்கள் ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடணும். அந்த ஹேர் ஸ்டைலே வேற உங்களுக்கு. அதுதான் ரொம்ப லென்த்தியாக ஹேர் ஸ்டைலாம் வளர்த்துருந்தார். சில காரணங்கள் தள்ளி போடுது, பட்ஜெட் அதிகமாக போகுது. ஓகே. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய சிம்புவுடைய ஹையஸ்ட் பட்ஜெட் அந்த படம் ஆமின்னு நினைக்கிறேன். 150 கோடி வரைக்கும் பேசப்பட்டது, ஒரு 50 கோடி எக்ஸ்ட்ரா போகிறது மாதிரி இருக்குது. அப்போ தான் துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, மிகப்பெரிய ப்ரொடியூசர், பெரிய பிஸ்னஸ் மேன்.
அவருடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 படங்கள் மேலே தயாரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டில் படம் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவரோட டைப் ஒன்று பண்ணி எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் எடுக்குது. சிம்புவே வந்து ஓன் ப்ரொடக்ஷனில் இந்த படம் நானே பண்ணுறேன். நான் அந்த கதை வந்து தேசிங்க பெரியசாமி சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட கதை, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் உருவாக்கப்பட்ட கதை. இப்போ லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சிம்பு நடிக்கிற அந்த கதையில் பிரமாதமான ஒரு கதை. ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, அது பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப ஒர்க்லோடு அது அதிகம், அது ரொம்ப உடல் உழைப்பு நிறைய போடணும். பட் அந்த ஏஜ் லிமிட் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதை ஸோ அவ்வளோ எஃபெக்ட் போடக்கூடிய சூழ்நிலை இப்போ சரியாக இல்லாதனால தான் சில தவிர்க்க முடியாதனால பண்ண முடியாமல் போச்சு. தேசிய பெரியசாமி நம்ம எப்போனாலும் மீண்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போ அதனால் அந்த கதையை எடுத்துகிட்டு யார் பண்ணலாமோ தான் ரஜினி சார் ரொம்ப பிடித்த கதை இது அப்படிங்கிற ஒரு கதையை வரும்போது தான் சிம்பு இந்த கதையை லாக் பண்ணுறாங்க. அப்போ கேட்கும்போது பிரமாதமாக இருக்குது கதை. இப்போ இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளுடைய அந்த லிஸ்ட்டில் நடித்த படங்களுடைய லிஸ்ட்டில் இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படணும். எப்பவுமே எல்லாருக்குமே ஒவ்வொரு படம் காலகாலமாக பேசப்பட்டுருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சிம்புக்கு என்னை பொறுத்த மட்டும் மன்மதன் படம்லாம் நீங்கள் சொல்லலாம், வேறு லெவல் படம் அது. பட் இந்த படம் அதையும் தாண்டி போகணும். அப்படிங்கும்போது இதை அவர் தயாரிக்கிறாரு. அது சிம்புவோடைய 50வது படமாக உருவாகிறதா லிஸ்ட்டு போட்டது. பட் அஸ்வத் மாரிமுத்து முடிச்ச உடனே இந்த படம் பண்ணுறது மாதிரியான ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கு. அது காலதாமதத்துக்கு ஒரே காரணம், கொஞ்சம் லாங் டியூரேஷன் எடுக்கும், செட்டுகள் நிறைய போடப்பட வேண்டியது இருக்குது, அதுக்கு நேர் ஸ்டைல் தனியாக வளர்க்க வேண்டியது இருக்குது, அந்த கெட்டப்பே மாறும், உங்களுக்கு பாடி லாங்குவேஜே மாறும். இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த படத்துக்கு ஃபுல்லாக ஒரே ஷோவில் உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு வெளில வரும். ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ சிம்பு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சார் தேசிங் பெரியசாமியே ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ அவருமே ரொம்ப நாள் டிராவல் ஆகி தான் அந்த படத்துக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது இந்த கான்ஃபிடென்ட்டை சிம்பு தான் கொடுத்துருக்காரு அவர். கண்டிப்பாக அதுதான் எங்கேயுமே போவேன்னு சொல்லியிருக்காரு. அது கண்ணும் கொள்ளையெடுத்தாலும் ஒரு படம் பண்ணிட்டு சூப்பர் டூப்பர் படம் உங்களுக்கு. அதை அந்த படம் பார்த்துட்டு தான் ரஜினி சாரே கூப்பிட்டார் தேசிங் பெரியசாமி, பிரமாதமான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, கதை இருக்கான்னு கேட்கும் போது இந்த கதையை சொல்லப்பட்ட ஒரு கதை. இதுக்குள்ளே இவ்வளோ வேலையிட்டு இருக்கிறனால ரஜினி சார் கொஞ்சம் யோசித்தது ஒரு காரணம். மீண்டும் கண்ணு கொள்ளையெடுத்த மாதிரி வேறு ஒரு லைட்டாக ஒரு மேட்டரை நீங்கள் எடுத்துகிட்டா பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி தேசிங்கிட்ட ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால தான் இந்த சிம்பு வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும்னு ஒரே காரணத்துக்காக தான் இப்போ எப்படி அஸ்வத் மாரிமுத்து ட்ராக்கனை முடிச்சுட்டு சிம்புக்காக வெயிட் பண்ணுறாரு, அது மாதிரி தான் தேசிங் பெரியசாமியும் இந்த கதையை சிம்புக்கு பிடிச்சப்போ தான் அவரே சொந்தமாக பண்ணேன்னு சொன்னதுனால பரவாயில்ல. எப்போவுமே நீங்கள் வந்து உடனடியாக ஒரு படத்தை கொடுத்துற மக்களை சேர்க்கறத விட ஒரு சிறந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கணும், காலத்தாமதம் பிரச்சனை இல்லை. பட் இந்த படம் சிறப்பாக வருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தேசிங் பெரியசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக சிம்பு வீணடிக்க மாட்டார். இது முடிச்சோன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.